பெற்றுவிட்டு ஒவ்வொரு சிவாலயமாக சென்று சிவபெருமானை வழிபட்டு வருகிறார். இப்படி மார்க்கண்டேயர் ஊர்தோறும் சென்று பல சிவாலயங்களில் சிவனை வழிபட்டு திருக்கடவூர் மயானம், திருக்கடவூர்ல இன்னொரு கோயில் இருக்கு, திருக்கடவூர் மயானம், அதுல வழிபடும் பொழுது 107வது திருத்தலம், 108வது கோயிலாக திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு அமிர்தகடேஸ்வரர் முன்னில் நின்று சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் மார்க்கண்டேயர். அன்றைக்கு அவருடைய ஆயுள் முடிகிறது, 16 ஆண்டுகள் நிறைவடைகிறது. யமனுக்கு காலன் என்று ஒரு பெயர். நம்முடைய கால கணக்கு முடியும் பொழுது தப்பாமல் நம்முடைய உயிரை உடம்பிலிருந்து பிரித்து செல்பவர். அதனாலதான் அவருக்கு காலன்னு பேர். அங்குச பாசம் குசம் இதெல்லாம் கையில் வைத்து யமன் வருகிறார். அவருடைய கால கணக்கு முடிகிறது. முடிவடைந்தவுடன் சிவபூஜை செய்து கொண்டிருந்த அந்த மார்க்கண்டேயன் மீது யமன் தன்னுடைய பாச கயிற்றை வீசுகிறார். அந்த பாச கயிறானது மார்க்கண்டேயன் மேல் மட்டுமல்லாமல் அவன் சிவலிங்கத்தை ஆரோவணித்து வழிபட்டு கொண்டிருந்த காரணத்தினால் சிவலிங்கத்தின் மேலும் விழுகிறது. அப்படி விழுந்த உடனே அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுகிறார். என் மேலேயே பாச கயிற்றை விழுந்தார் அப்படின்னு யமனை தனது இடது காலால் உதைத்து சூலத்தால் மாய்த்தார். யாருக்காக? தன்னை வழிபட்ட மார்க்கண்டேயனுக்காக. உன்னுடைய கால கணக்கு 16 ஆண்டுகள் என்றால் நீ என்றும் 16ஆக இருப்பாய், உனக்கு மரணம் கிடையாது, மரண பயம் நீங்கும் என்று அவனுக்கு வரம் கொடுத்தார். இவ்வாறு யமபயத்தை போக்கக்கூடிய ஊர் திருக்கடவூர். அதனால அதுக்கு திருக்கடவூர், கடவுர் அப்படின்னு பேர். யமனை சிவபெருமான் இடது காலால் உதைத்தார் அப்படின்னா இங்க இதை செய்தது மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹரித்தது கூட அம்பிகை தான். ஏன்னா அம்பிகையானவள் சிவபெருமானின் இடபாகத்திலே உறைந்திருப்பவள். அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்திலே சிவனும் உமையும் சேர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்திலே இறைவனுடைய இடபாகத்தில் உரையக்கூடியவள், வாமபாகத்தில் உறைந்திருக்கக்கூடியவள். அதனால மார்க்கண்டேயனை அழித்தது, மார்க்கண்டேயனுக்காக யமனை அழித்தது கூட அம்பிகை தான், அம்பிகையினுடைய திருவருள் தான். மீண்டும் பூமாதேவி வேண்டுவதற்கேற்ப யமனையும் உயிர்ப்பித்து அவனுடைய தொழிலை செய்வதற்கு அருள் புரிந்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய பெருமையுடையது அந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மையுடன் உடனுறைந்து காணப்படக்கூடிய திருக்கடவூர். இந்த அபிராமி அன்னையின் அருளானது எப்போது மிகவும் வெளிப்பட்டது என்றால், மார்க்கண்டேயனுக்காக காலனை யமனை வதைத்தாள். காலம் யாருக்காகவும் நிற்காது, இது நமக்கு தெரிந்தது. காலமும் நேரமும் யாருக்காகவும் நிற்பதில்லை. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், அமாவாசை வரும் வரைக்கும் ஐயர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்து இருக்குமா அப்படின்னு பேச்சு வழக்கில் ஒரு பழமொழி சொல்லுவோம். அதாவது காலம் கடந்து கொண்டே இருக்கும், இழந்த காலத்தை நாம் மீண்டும் கொண்டு வர முடியாது. காலமும் நேரமும் அது கணக்கில் போய்கிட்டே இருக்கும். ஆனா தன்னுடைய பக்தனுக்காகவே ஒரு அமாவாசை காலத்தையே பௌர்ணமியாக மாற்றியவள் அபிராமி. ஒரு அமாவாசையில நமக்கு தெரியும் நிலவு வரவே வராது. ஆனா அப்படிப்பட்ட அமாவாசையே முழு நிலவு வரக்கூடிய பௌர்ணமியாக மாற்றியவள் யாருக்காக மாற்றினாள் அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்காக மாற்றினாள். இப்ப மார்க்கண்டேயர் வதத்திலே நம்ம அதை படிக்கிறோம். தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சாகாம இருக்கிறதுக்காக கடலை கடைஞ்சாங்க, அமிர்தத்தை எடுத்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. இன்னும் இதுக்கு முந்தி எத்தனையோ புராண செய்திகள் பார்க்கும்போதும் ஆண்டாண்டு காலமா வரம் பெற்று எப்படியெல்லாமா வரம் வாங்கின அசுரர்கள் கூட பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று இருக்கும் என்று இறுதியில் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமிர்தகடேஸ்வரரை சரணம் புகுந்த மார்க்கண்டேயருக்கு விதியையே மாற்றி என்றும் 16 என்ற மகத்துவத்தை தந்தவர் அந்த அமிர்தகடேஸ்வரரும் அன்னை அபிராமி. அதே போன்றுதான் அந்த ஊரிலே
வாழ்ந்த தன்னுடைய பக்தருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார். அந்த திருக்கடவூரிலே தலைமுறை தலைமுறையாக சாக்த வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரமான சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தவர் சுப்பிரமணியர். அவருடைய தந்தையார் பெயர் அமிர்தலிங்கர். அவர்கள் அந்த திருக்கடவூர் அபிராமி அன்னை ஆலயத்தில் பட்டாச்சாரியாராக வேலை பார்த்துக்கிறவர், பஞ்சாங்கம் வாசிக்கிறவர். இதுல என்ன சிறப்புன்னா, இவர் தன் மனசுக்குள்ளேயே அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடியவர். நம்ம ஆதிசங்கரர் வகுத்த அருசமயத்துல சாக்த வழிபாடுங்கிறது அம்பிகையை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிறது. சிவனை முழுமுதற் கடவுளாக கொள்வது சமயம் சைவம், திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டால் வைணவம், அது மாதிரி அம்பிகையை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுவது சாக்த வழிபாடு. ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் மானசீகமாக தன்னுடைய மனதிற்குள்ளேயே முறைப்படி ஆகம விதிப்படி அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவர். இவர் பிறவி ஞானமுடையவர். வடமொழி தமிழ் மொழி ரெண்டையும் நல்ல புலமை உடைந்தவர். வடமொழி நன்கு கற்றதுனால சௌந்தரிய லகரி, தேவி மாகாத்மியம், தேவி பாகவதம், இப்படி தேவி அம்பாள் சம்பந்தமான சமஸ்கிருத அத்தனை நூல்களையும் அறிந்து ஆகமங்களை அறிந்து தன்னுடைய உள்ளத்திலே இறைவியை வழிபடக்கூடியவர். நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞை வரை இந்த 6 ஆதாரங்களையும் தாண்டி 7ஆவதாக இருக்கக்கூடிய சகசிராரத்திலே அம்பிகையை கொண்டு நிறுத்தி அதை தன் மனக்கண்ணிலே வழிபடக்கூடிய வல்லமை பெற்றவர் அந்த சுப்பிரமணியர். அதனால இவருக்கு என்ன ஆகும்னா, இவர் வழிபாடு செய்யும்போது வெளியில என்ன நடக்கும்னா தெரியாது. புற உலக சிந்தனை எதுவுமே இவருக்கு இருக்காது. பெரிய பக்தர்கள்லாம் இந்த பார்க்கிற எல்லாத்தையுமே அம்பாளின் உருவமா தான் பார்ப்பாங்க. பார்க்கும் திசைதோறும் பாசாங் குசமும் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்தும் அப்படின்னு சொல்லி அம்பிகையினுடைய திருவுருவமாகவே அவனுடைய ஆபரணங்களாகவே வடிவமாகவே நினைச்சு வழிபட செய்யக்கூடிய. அதனால புற உலக சிந்தனை இருக்காது. அப்படியே புற உலக சிந்தனை வந்தாலும் என்ன தெரியும்னா, பார்க்கிற பெண்களை எல்லாம் அபிராமி அபிராமி என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் ஒரு மானசீக பக்தரா இருந்தாரு. இவரை மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர் ஏதோ பித்து பிடிச்சவர் மாதிரி இருக்காரு. நீங்க சும்மா சாமி கும்பிட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்தா அபிராமி அபிராமின்னு ஒன்று உங்களை வணங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ நம்ம என்ன செய்வோம்? நம்ம பதறி ஒதுங்கி போவோம். அந்த மாதிரி அவர் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய வழிபாடு பூஜையும் நமக்கு புற உலகத்தாருக்கு புரிபடவில்லை, தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே அவர் அந்த திருக்கடவூர் அபிராமி அன்னை ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் சொல்ற நிகழ்ச்சி எல்லாம் 1798 இருந்து 1833க்குள்ள தஞ்சையை 2ஆம் சரபோஜி மன்னர் ஆண்ட காலம். கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஒரு 220 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலமா இருக்கு. அதனால ஏதோ ரொம்ப பழைய காலம்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்போ ஒரு தை அமாவாசை நமக்கு தெரியும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப முக்கியம். நம்ம பக்கத்தில் அங்கங்கே ஊர்களுக்கு போய் திதி கொடுக்கல, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் போவோம். அதே மாதிரி இந்த தஞ்சையை சேர்ந்த சரபோஜி மன்னர் காவிரி பூம்புட்டினத்திற்கு பூம்புகாருக்கு தை அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருக்கடவூருக்கு வருகிறார். திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் ஆலயத்துக்கு வர்றார். மன்னர் வந்தா அவர் கூட என்ன வருவாங்க? மன்னரை சேர்ந்த படை பரிவாரங்கள்லாம் வருது. இவர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த கோயில்ல இருக்கிற எல்லாரும் அரசர் வாராருன்னு ஒரே பரபரப்பாயிடுறாங்க. எல்லாரும் அவர் பின்னால போக அவருக்கு தேவையான செய்ய ஒரு நிசப்தமான சூழ்நிலை இப்படியே நிலவுகிறது. ஆனா அபிராமி அன்னையினுடைய ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திலே அமர்ந்து தியானத்திலே அந்த அபிராமி அன்னையை தியானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சுப்பிரமணியருக்கு இந்த சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியல. அவர் பாட்டில் இருக்கார். மன்னர் வந்த உடனே எல்லாரும் ஓடி ஓடி வராங்க, இவர் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்த உடனே மன்னருக்கு சரி, அவர் அன்னையை வணங்கி விட்டு அப்படியே வருகிறார். மீண்டும் வரும்போது பார்க்குறாரு, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க. அவர் கூட வந்த அந்த கோயிலை சேர்ந்தவர்கள்ட்ட, பட்டாச்சாரியார்கள்ட்ட, கோயில் அலுவலர்கள்ட்ட இவர் யாருன்னு கேட்குறாரு. இவர் சுப்பிரமணியர்.
இந்த கோயிலில் பஞ்சாங்கம் வாசிக்கிறவர பட்டாச்சாரியாராக இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் பித்து பிடிச்ச ஒரு மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மன்னர் என்ன செய்கிறாருன்னா, அவர் பஞ்சாங்கம் படிக்கிறவர் தான் சொல்லிட்டு அவரை சுயநினைவுக்கு கொண்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் கட்டி எழுப்புறாங்க. சுப்பிரமணியர் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து வெளியே பார்க்குறாரே தவிர இவர் கருத்து முழுக்க என்ன அன்னை அபிராமி கிட்ட தான் இருக்கு. அதனால இவர் இங்கே கூப்பிட்ட உடனே என்னன்னு முழிக்கிறாரு. அப்ப மன்னர் கேட்கிறார், இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறார். அன்னைக்கு தை அமாவாசை. ஆனா அம்பிகையினுடைய அந்த சொரூபத்திலே லயித்திருக்கிற பிரகாசமான அவளுடைய அந்த திவ்ய சொரூபத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிற சுப்பிரமணியருக்கு அது பௌர்ணமியாக தோன்றுகிறது. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இன்னைக்கு பௌர்ணமி, பௌர்ணமியா அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களாம் தேய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க. மன்னர் மீண்டும் கேட்கிறார், இன்னைக்கு பௌர்ணமியா? பௌர்ணமின்னா அப்ப நிலவு வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பவும் அந்த சுப்பிரமணியர் என்ன சொல்றாரு, நிலவு வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்ல அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு மன்னர் கடந்து போயிடுறார். அவர் மீண்டும் சுயநினைவுக்கு வந்த உடனே சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் அவரை உலுப்பி, என்ன காரியம் செய்தீர்? மன்னர் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டப்போ தை அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்க. காணாததுக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க, நிலவு வரும்னு வேற சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பமா அவர் அதை குறித்து ரொம்ப வருத்தப்படலை. இது நான் அம்பிகை சன்னிதானத்தில் இருந்து அம்பிகையை நினைச்சு அவளுடைய சௌந்தரியத்தில் நான் லயித்து கொண்டிருக்கும் போது அவள் மூலமாக சொன்ன வார்த்தை, இதை நான் மெய்ப்பித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் மன்னரிடம் கேட்டு அன்னைக்கு அரிகண்டம் பாடுதல்னு ஒன்று வைப்பாங்க. அரிகண்டம்னா என்ன? ஆகம முறைப்படி ஒரு பெரிய குழி தோண்டி அதில் அக்னியை வளர்ப்பாங்க. அந்த அக்னிக்கு மேலே ஒரு உரி தொங்கும். அந்த உரியில 100 கயிறுகள் கட்டப்பட்டிருக்கும். 100 கயிறுகள் கட்டப்பட்டிருக்கும். கீழே அக்னி முறைப்படி வளர்க்கப்பட்டிருக்கும், யாக முறைப்படி. மேலே இவர் அரிகண்டம் பாடுறதுக்காக 100 புரிகள் கட்டப்பட்ட கயிறுகள் கட்டப்பட்ட உரியிலிருந்து அவர் பாடணும். அந்த பாடிய ஓலைச்சுவடியை நெருப்பில் போட்டால் அது என்ன செய்யக்கூடாது, எரியக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சமணர்களை வெல்வதற்காக அனல்வாதம் புனல்வாதம் பாடி இருக்கிறாங்க தேவாரம் பாடிய மூவர். அப்படிங்கும் போது இவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாடுவதற்காக அன்னை வாக்காக அன்னை சன்னிதானத்திலிருந்து நான் சொன்ன வாக்கை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாட்டை செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த உரியில சுப்பிரமணியர் ஏறி உட்கார்றாரு, சுப்பிரமணிய பட்டர் ஏறி உட்கார்றாரு. முதல்ல கணபதியை தொழுறாரு. கணபதியை பாடி ஒரு காப்பு பாடிய பிறகு அம்பிகையை வழிபடுகிறார். இதுல ஒரு செய்தி என்ன சொல்வாங்கன்னா, தீர்க்க முடியாத பெரிய துன்பங்களையும் கூட தீர்ப்பதற்காக அன்னையை வழிபடும் பொழுது அவளுடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்தும் சிவந்த நிறமாகவே எண்ணி வழிபட்டால் எத்தகைய பெரும் தீர்க்க முடியாத கொடிய வினைகளும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த வகையில இவர் கணபதி காப்பு முடிஞ்ச பிறகு முதல் பாடலாக உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற நேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு முதல் பாட்டை ஆரம்பிக்கிறார். இந்த அபிராமி அந்தாதிக்கு மட்டும் 20க்கு மேற்பட்ட உரைகள் இருக்கு. அதாவது 20 ஆசிரியர்களுக்கு மேல வெவ்வேறு உரைகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டுக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. உதிக்கின்ற அவளுடைய ஒரு மரபு எத்தகைய துன்பத்தையும் துடைப்பதற்கு அன்னையை உச்சி முதல் பாதம் வரை செந்நிறமாக வழிபடுவது ஒரு முறை. செந்நிறமாக அந்த வகையில பார்க்க உதிக்கின்ற சூரியன் இளஞ்சூரியன், உச்சி திலகம் பெண்களினுடைய நெற்றியின் உச்சியிலே வைக்கக்கூடிய குங்குமம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், உணர்வுடையோர் இறை உணர்வு உடையவர்கள் மதிக்கக்கூடிய மாணிக்கம் போன்று பிரகாசமாக இருப்பவர், மாதுளம் போது மாதுளமலர்
மாதுளம்பூ மாறி மலர். இந்த மாதுள மலருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது இளம் மலராக இருக்கும் பொழுது அந்த நேரத்துல தான் இருக்கும். பூத்து காய்த்து கனியாகும் போதும் செந்நிறமா தான் இருக்கும். இந்த அபிராமி அன்னையானவள் அண்ட சராசரம் கோடி எத்தனையோ ஈன்ற பின்றும் இன்று வரை கன்னி என்று வாழை என்று அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய சக்தி உடையவள் இந்த அன்னை அபிராமி. அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த அன்னை அபிராமியை முதல் பாடலாக என்னுடைய விழுத்துணையாக பாடி அபிராமி பட்டர் அந்த முதல் பாடலை பாடுறாரு. இப்படி ஒவ்வொரு பாடலா அவர் பாடிட்டு வரும்போது 79வது பாடல் பாடும் பொழுது விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினேன்னு அவர் 79வது பாடல் பாடும் பொழுது அபிராமி அன்னையானவள் தோன்றி தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து வானிலே வீசி எறிகிறாள். அப்ப அங்க ஒரு முழு நிலவு பிரகாசிக்கிறது. சுற்றி இருந்தவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. செய்தி மன்னனுக்கு போகிறது. மன்னன் சுப்பிரமணியரை வணங்கி அவரை இறங்கி அந்த அந்தாதி பாட நீங்க முழுமையாக பாடி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவருக்கு வேண்டிய நிலபலன்களையும் வாரிசுகளுக்கும் வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்கிறார் என்பது நமக்கு புராண வரலாற்று செய்தி. அப்படி பாடப்பட்டதுதான் இந்த அந்தாதி. 100 பாடல். இந்த உதிக்கின்றன்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் கடைசியில முடியும் பொழுது 100வது பாடல் உதிக்கின்றவேன்னு முடியுது. இதுல என்ன சிறப்புன்னா அது அப்ப முடியலேன்னு அர்த்தம். மீண்டும் உதிக்கின்ற சென்றது ஒரு முழு வட்டம். அதன் பிறகு அந்த சுப்பிரமணியர் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பாடிய அபிராமி அந்தாதியானது அந்த அன்னைக்கு சூடப்பட்ட ஒரு ஒளி வட்டம் போன்று அமைந்தது. அதை விட இன்னொன்னு பார்க்கணும், அனுபூதி நிலையில பாடப்பட்ட நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் அரிகண்டத்துல இருந்து பாடியிருக்கிறாரு. அம்பிகையை ஏதோ வழிபடணும், தோத்திரமா சொல்லணும், அவளுடைய நாமங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமா அவர் பாடல. அந்த பாட்டை தான் உணர்ந்த சாத்த வழிபாடு அனைத்தையும் சேர்த்து வடமொழியிலே அம்பிகையினுடைய தேவியினுடைய மகாத்மியமாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறோ, லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய நகரி, தேவி மகாத்மியம், இதுல உள்ள அனைத்து சாராம்சங்களையும் நம்மளுக்கு ரொம்ப புரிகிற வகையில எளிய தமிழ்ல அந்த அபிராமி அந்தாதி பாடலை படிச்சா அதுல ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு புரியாத வார்த்தைன்னு இருக்கவே இருக்காது. அது எப்படி இருக்கும்னா நம்ம அம்மா கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு எளிய தமிழில ஒரு தோத்திர நூலாக படைச்சிருக்கிறாரு. அது வெறும் தோத்திரம் கிடையாது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு மந்திர சக்தி உண்டு, ஒரு ஒரு சாத்திரத்துக்குண்டான பலன் அதற்கு உண்டு, மந்திரத்திற்கான பலன் உண்டு. இது அன்றிலிருந்து இன்று வரை பலரும் அனுபவித்து வருகின்ற ஒரு செய்தி. எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மக்களையே பார்க்கலாம். கொஞ்ச காலம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே நம்மளுக்கு திருவாசகம்னா என்னன்னு நமக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 100க்கு 90 பேருக்கு திருவாசகம் தெரியும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திருவாசகம் முற்றுவதுகள் வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு திருவாசகம் முற்றுவது நீங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கே தெரியும். அதுல உள்ள வார்த்தைகள் எதுவும் பெரிய கஷ்டம் இல்லை, சாதாரண வார்த்தைகள் தான். இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்து வச்சாங்க? அவங்களுக்காகவா? மணிவாசகர் பாடினார் திருகாசர். மணிவாசகருக்கு என்ன வேணும்? திருப்பெருந்துறையில அந்த சிவபெருமான் தானாக வந்து குருந்த மரத்து நிழலில் இருந்து திருவடி தீட்சை, நயன தீட்சை கொடுத்து, சிவஞான போதத்தை கொடுத்து இவ்வளவு செய்துட்டார். இதுக்கு பிறகு அவருக்கு ஒண்ணு வேணுமா? மணிவாசகருக்கு அந்த இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைச்சிருச்சு. அந்த பரிபூரண அருள் கிடைச்ச பிறகு அவர் எது திருவாசகத்தை பாடினாரு? அவருக்காக பாடவே இல்லை, நமக்காக பாடி வச்சிருக்கிறாங்க. நம்ம சாமியை வழிபடணும்னு நினைக்கிறோம், அம்பாளை வழிபடணும்னு நினைக்கிறோம். அம்பாள்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, எதை கேட்கணும்னு தெரியல. இதுக்காக அவர்கள் செய்து வச்சு ஒருத்தர் இறைவனை வழிபட்டு அவர்கள் மற்றும் முக்தி அடைந்தால் அவர்கள்லாம் ஜீவன் முக்தர்கள். ஆனா மணிவாசகர், வள்ளலார், அபிராமிப்பட்டர் இவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள் கிடையாது, அருளாளர்கள். அவர்கள் பெற்ற அருள் அனுபவத்தை
உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக எளிய முறையில நமக்கு கொடுத்திருக்காங்க. திருவாசகத்துக்கு இணையான ஒரு நூல். திருவாசகத்துக்கு உருகாதான் ஒரு வாசகத்துக்கு உருகாருன்னு சொல்லுவாங்க. பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறுன்னு வள்ளலார் திருவாசகத்துக்கு சான்று சொல்றார். விலங்குகள் கூட ஞானம் பெற்றிடும் அப்படிங்கிறாரு திருவாசகம். அவ்வளவு உருக்கம். அந்த உருக்கத்துக்கு காரணம் அவர் இறைவனை போற்றி மட்டும் பாடவில்லை, இறைவனிடம் தான் பெற்ற இறை அனுபவத்தை உருகி 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 கொட்டியிருக்கிறார்கள். இப்போ தமிழ்ல தமிழை முத்தமிழ்னு இலக்கியத்துல சொல்லுவாங்க. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கொண்டாடுற இந்த சைவ திருமுறைகள் இருக்குல்ல, திருமுறைகள் அதுலயும் சைவ குறவர் நால்வர் பாடிய தமிழ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தமிழ். ஞானசம்பந்தர் பாடியது கொஞ்சு தமிழ், திருநாவுக்கரசர் பாடியது கெஞ்சு தமிழ், சுந்தரர் பாடியது விஞ்சு தமிழ். ஏன்னா அவர் வன்தொண்டர், அவர் சிவபெருமான பித்தா பேயா அப்படின்னு திட்டிதான் கூப்பிட்டாரு, அது விஞ்சு தமிழ். ஆனா மணிவாசகர் பாடியது அழுகை தமிழ். அதற்கு இணையாக அம்பிகையை, அபிராமியை, அந்த ஜெகன்மாதாவை வழிபடுவதற்கு நமக்காக அபிராமிப்பட்டர் அருளி செய்ததுதான் இந்த அபிராமி அந்தாதி. எப்படி அருணகிரிநாதர் கிளி உருவம் எடுத்த பிறகு கந்தர் அனுபூதி பாடினாரோ, முருகன் தான் பெற்ற இறை அனுபவத்தை அனுபூதியாக்கி கிளி உருவத்துல பாடினாரோ, அந்த கந்தர் அனுபூதிக்கும் மணிவாசகர் பாடிய அந்த திருவாசகத்திற்குமான சிறப்பு இந்த அபிராமி அந்தாதிக்கு உண்டு. நமக்கு கிடைப்பதற்கு அரிய பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளவோ கடந்து விடலாம். நமக்கு அப்போ நீங்க எப்ப பார்த்தாலும் முக்தி ஜீவன் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்துல பறந்திருக்கோம். பொண்ணு வேண்டாமா, பொருள் வேண்டாமா, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அதுவும் கிடைக்கும். அபிராமி கடைக்கண் பார்வை இருந்தா எல்லாம் தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அப்போ அம்பிகையினுடைய அருளானது இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுக்கும், அதையும் கொடுக்கும். அதோட நிறுத்திட மாட்டா அம்பா. அவளோட விளையாட்டே என்னன்னா, இந்த உலகத்தை படைச்சு இந்த ஆன்மாக்களை எல்லாம் இங்க உலக விட்டு இவ்வுலக வாழ்க்கைக்கு தேஞ்சிய அத்தனையே கொடுத்து கடைசியில இதெல்லாம் ரைட்டு, இதையும் தாண்டி நீங்க என்ன ஒண்ணு உங்களுக்கு வேணும். பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் என்று ஒளி வெளியாகி இருக்கும் உங்கள் அருளேது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே. பொருள் கொடுப்பா, பொருளால கிடைக்கிறது, அதை அனுபவிக்கத்தக்கிற போகத்தை கொடுப்பா, எல்லாத்தையும் கொடுப்பா. இந்த பிறவியில நமக்கு வரக்கூடிய தீவினைகளை தீர்த்து வைப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கிடைக்கிற பேரு புகழ் நன்மை எல்லாம் இறைவன் இறைவி நமக்கு கொடுப்பது. நமக்கு வரக்கூடிய தீமை எல்லாமே அவங்க கொடுக்கறது இல்ல, நாம அங்க ஸ்டாக் வச்சுட்டு வந்திருக்கோம். நன்றே வரினும் தீரே விளைகினும், நல்லது வரும்ட்டா தீமை விளையுமா, அந்த வித்து போட்டு வச்சிருக்கோம். நம்ம விதைச்சு வைத்த வித்துல இருந்தா நமக்கு கெடுதி வருது. அந்த தீமைய அம்மா எப்படி நம்மளோட நமக்கு துணை செய்து அந்த வெவ்வினைகளில் இருந்து நம்மை காக்கிறார். மணிவாசகர் பாடும்போது திருவாசகத்துல பாடுவார், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. நம்ம பிறவி தோறும் ஒரு வினைகள் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பாச தொடரையெல்லாம் இறைவன் அறுப்பார். ஆனா அபிராமி பட்டர் அம்பிகையை பற்றி பாடும்போது என்ன செய்கிறார் தெரியுமா? சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரை எல்லாம் அறி. அறுத்தலுக்கும் அறிதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயிர் உள்ளத வெட்டும் போது அறுக்கிறோம், மாமிஷம், அதுக்கு வலிக்கும். காய்கறிய அறிகிறோம், வலிக்காது. அப்போ ஐயன் வினைகளை தீர்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அம்பிகை நம் வினைகளை தீர்க்கும் பொழுது
நமக்கு அந்த வழி தெரியல. அவ தாய், நம்ம வேற எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம வீட்டுல அம்மா அப்பாவே எடுத்துக்கிடுவோம். குழந்தை சேட்டை பண்ணுது, அம்மா எத்தனையோ அடி அடிக்கிறா, சப்பு சப்புன்னு சப்புன்னு 10 அடி வைப்பாடோ அதுக்கு ஒண்ணு ரொம்ப பெருசா வலிச்சிடாது. ஆனா தந்தை வந்து 1 அடியோ 2 அடியோ தான் போடுவார், தடம் விழுந்து போயிடும், கண்ணி போயிடும். நாமே இப்படி இருந்தா இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த ஜெகன்மாதாவாகிய அந்த கருணா சாகரியான அந்த அன்னை அம்பிகை அபிராமி நித்திய கல்யாணி நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருப்பா என்ன. அதனால நாம் நினைப்பயன் தீர்க்கதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல நமக்கு செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாம் வேண்டும். இந்த செல்வத்தை பொருளையா அபிராமி அன்னையினுடைய ஒரு பாட்டே கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று சான்று கூட. அதாவது கீவா ஜெகநாதன் இந்த அபிராமி அந்தாதிக்கு பல பாகங்களாக விளக்கம் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு முன்னுரையாக சொல்லின் செல்வர் பரசுராமர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். திருநெல்வேலி இல்ல மன்னர்கள் அரசாண்ட காலம், அப்போ மன்னர்கள் அரசாண்ட காலம், திருநெல்வேலி சீமையை வந்து அரசர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அரசர் நல்லவர் தான், ஆனா அரசர் நல்லவரா இருந்தாலும் அரசனுடைய நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளையும் அந்த அமைச்சர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுல அங்க தலைமை அமைச்சரா இருக்கிறவர் ரொம்ப அக்கிரமம் பண்றார். மன்னரினுடைய எந்த நன்மைகளும் பலன்களும் மக்களுக்கு போகாம தடுக்கிறதுலயே குறியா இருக்கார். இது எல்லாம் மன்னருக்கும் தெரிகிறது, அதை தடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல திருநெல்வேலியில அந்த நெல்லையப்பர் கோவில்ல ஒரு விளக்கேற்றும் தொழிலாளி, ஒரு ரொம்ப ஏழை எளிமையானவர், வறுமையில வாடக்கூடியவங்க, தான் வறுமையில இருக்கிறோம்னு நினைச்சு அது குறித்து அவருக்கு பெருசா ஒண்ணு கால். இப்ப செல்வம்ங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோங்கிறது செல்வம் இல்லை, போதுங்கிற மனம் இருக்கிறது தான் செல்வம். எவ்வளவு வசதியா இருந்தாலும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. எதுவுமே இல்லைனாலும் நான் நிறைந்த சந்தோஷத்தோட இருக்கிறேன், நான் நிறைய செல்வத்தோட இருக்கிறேன்னு பரிபூர்ண மனசோட இருக்கிறவங்களும் இருக்கு. அந்த நிறைவான மனது தான் செல்வம். அப்படி அது விளக்கேற்றும் தொழிலாளி, அவர் வறுமை தான். அவருக்கு அந்த கோயில்ல என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்கன்னா, தீபங்கள் விளக்குகளை ஏற்றி தீபத்தை ஏற்றணும். எல்லா அம்மன் சந்நிதி, சுவாமி சந்நிதி, எல்லா சந்நிதியிலும் தீபத்தை ஏற்றணும். இரவுல நடை அடைக்கும் போது சில தீபங்கள் தவிர மற்றெல்லாம் அடைக்கணும். இதற்கான ஒரு சிறிய வருமானம் இருக்கு. இதைத்தான் அந்த தொழிலாளி செய்து